STR 49ல இந்த 2 பேர் இணைஞ்சாங்கன்னா பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு வந்துட்டு இருக்க படம் தான் STR 49. ஸோ இதை குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிம்பு அவர்கள் இப்போ அவருடைய தக் லைஃப் படம் ரிலீஸ் ஆக போகிற காரணத்தினாலும் சரி நிறைய படங்கள் அவர் அடுத்தடுத்து கமிட் பண்ணிகிட்டே இருக்காருன்றது தெரியுது. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா சிம்பு 48 இருக்குது, 49 இருக்குது, அப்புறம் சிம்பு 50 வேறு இருக்குது, அப்புறம் 51க்கும் அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறான்ற மாதிரி கிட்டத்தட்ட நிறைய படங்களை அடுத்தடுத்தாக சிம்பு அவர்கள் ரொம்ப கம்பேக் கொடுத்தாரு. கம்பேக்லேருந்து பயங்கரமாக அடுத்தடுத்த படங்களை ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது தெரியுது. அதே மாதிரி அப்டேட்டும் அதிகம் கொடுத்துட்ருக்காரு அப்படின்றதும் தெரியுது. அதில் முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சிம்பு 49 இயக்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தோன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி பார்க்கிங் படம் எடுத்த ராம்குமார் பாலகிருஷ்ணன் தான் இந்த படத்தை இயக்குறாரு அப்படின்ற விஷயம் அவரே ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அதே மாதிரி சிம்பு அவர்களும் ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த படக்குழு. அது முக்கியமாக அந்த போஸ்டர்லையும் சரி என்ன பண்ணியிருந்தாருன்னா ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்காரு அப்படின்னு தெரியுது. த மோஸ்ட் வாண்டட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு போட்டு அதே மாதிரி ஒரு புக்கு ஒன்று வச்சிருக்காரு திரும்பிட்டு இருக்க மாதிரியும். அதில் முக்கியமாக பார்த்தோன்னா ஒரு கத்திலாம் வச்சுக்கிட்டு கத்தியில் ரத்த பசை இருக்க மாதிரியும் இருந்தது. ஸோ இது ஒரு ஆக்ஷன் ட்ராமா த்ரில்லராக இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னு கூட சொல்லும். ஆனால் இதில் என்ன மேட்டர் அப்படின்னா இந்த படம் ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னால இதில் சந்தானம் அவர்களை இணைக்கலாம் அப்படின்ற மாதிரி படக்குழு தீர்மானிச்சிருக்காங்க அப்படின்ற விஷயம் சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட வல்லவனில் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்துலையும் சரி இவங்க 2 பேரும் காம்போ வன்மதிலையும் வல்லவனில் பார்த்தா மாதிரி இந்த காம்போ இதில் இணையுமா அப்படின்ற எதிர்பார்ப்பு அதிகம் கூடுதுன்னு கூட சொல்லும். ஏன்னா இப்போ சிம்பு அவர்கள் இதில் முக்கியமாக சந்தானம் கூட இணைய போகிறாரு அப்படின்னும் போது இந்த படம் ஃபுல்லாக ஒரு ட்ராவல் பண்ணுவார். இவங்க 2 பேரோட காம்போ நல்லா இருக்குமே அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. ஒருவேளை காமெடினா வருவாரா, இல்லை ஃப்ரெண்ட் ரோலில் வருவாரா, இல்லை இவரும் ஒரு ஆக்ஷன் ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி வருவாரான்ற எதிர்பார்ப்பு கூடுதுன்னு சொல்லும். இதெல்லாம் தாண்டி சாய் பல்லவி அவர்களும் இந்த படத்தில் ஹீரோனியாக நடிக்கிறாங்க அப்படின்ற விஷயமும் இப்போ தகவல் வெளியாகிருக்கு. ஸோ சிம்பு ப்ளஸ் சாய் பல்லவின்னும் போது 2 காம்போவும் பயங்கரமாக இருக்குது. அதே மாதிரி 2 பேரும் டான்ஸ் வர பயங்கரமாக ஆடுவாங்க அப்படின்ற விஷயம் இன்னும் குறிப்பிடத்தக்க விஷயமாக பார்க்கப்படுதுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த படத்தில் இவங்க 2 பேர் நெஞ்சிருக்கிற இந்த விஷயம் ரொம்ப பரபரப்பாகவும் ரொம்ப எதிர்பார்ப்பும் கூடியதுன்னு கூட சொல்லி ஆகணும். ஸோ இதை குறித்தும் சரி உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க.